ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2025ஓட ரீடென்ஷன் பற்றின ஒரு சூப்பரான அன்அஃபிஷியல் அப்டேட் தான் வந்திருக்கு. பட் ஆனால் இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த நியூஸை பிரேக் பண்ணது யார் அப்படின்னா ESPN Cricinfo. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் 2025 பற்றி ஒரு விஷயத்த சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, 5 ரீடென்ஷன் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் அவங்களும் பேசியிருக்காங்க. எஸ், 5 ரீடென்ஷன் தான் இருக்க போகுது. ஆனா ஆர்டிஎம் வந்து அவைலபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படிலாம் கிடையாது, ஆர்டிஎம் வந்து இருக்க போகுது. ஒரே ஒரு ஆர்டிஎம் வந்து உள்ள கொண்டு வர போறாங்க. ஸோ 5+1 மாடல் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே நேரத்தில் நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிசியோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. ஸோ இங்க இதை பத்தி பேசிட்டு மேபி நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தின அபிஷியல் அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி ESPN Cricinfoல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் பண்ணியிருக்காங்க. நீங்க கேட்கலாம், ப்ரோ இதைத்தான் ப்ரோ நீங்க 3 மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், எனக்கும் சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி நானும் நியூஸஸ் வந்து வர்றதை தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நானா கிரியேட் பண்ணிலாம் சொல்லலை. ஓகே, அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு ஐபிஎல்குள்ளே என்ன நடக்குது அப்படின்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் ESPN Cricinfo ரொம்ப ஷியோராக சொல்லியிருக்காங்க, நாளைக்கு இதை பற்றின அப்டேட் அஃபிஷியலி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் இப்போ வந்து 5 ரீடென்ஷன் அப்படின்னு வைக்கிறப்போ வந்து 3 இந்தியன் 2 ஃபாரினர் இருக்க போகிறாங்களா, இல்லை 2 இந்தியன் 1 அன்கேப்டு பிளேயர் வித் 2 ஃபாரினர்ஸ் இருக்க போகிறாங்களா, இல்லை 4 இந்தியன் வித் 1 ஃபாரின் பிளேயர் இருக்க போறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா இதுவுமே நிறைய குழப்பங்களோட தான் வந்து இருக்கு. இப்போ ஒரு அன்கேப்டு பிளேயர் ரூல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இது எல்லாமே அஃபிஷியலி தெரியணும் அப்படின்னா நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும். பட் ஆனால் நான் உங்க எல்லார்ட்டையும் என்ன சொல்றேன் அப்படின்னா 5 ரீடென்ஷன் கன்ஃபார்ம் ஆயிருச்சு வித் 1 ஆர்டிஎமோட. ஸோ ஒரு டீம்ல இருந்து கிட்டத்தட்ட 6 பேரை அடுத்த சீசன்ல பாக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே நேரத்தில் இந்த 5 ரீடென்ஷன் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் 5 பேரை பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேருக்குள்ள பண்ணிக்கலாம். நீங்க 5 தான் மேக்ஸிமம் பண்ண முடியும். 4 பண்ணிக்கலாம், 3 பண்ணிக்கலாம், 2 பண்ணிக்கலாம், ஒரு ஆளை பண்ணிக்கலாம். இல்லப்பா எங்களுக்கு ரீடென்ஷனே வேணாம், நாங்க 0 ரீடென்ஷனோட உள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணா கூட ஓகே. மேக்ஸிமம் 5 பண்ண முடியும். அதுல 3 இந்தியன் 2 ஃபாரினரா இல்ல 4 இந்தியன் 1 ஃபாரினராங்கிறது மட்டும் நாளைக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஆர்டிஎம் வந்து நீங்க யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபாரினர் இந்தியன் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. நீங்க யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இதை தாண்டி இன்னொரு விஷயம், இப்போ ஆல்ரெடி ஒரு டீமுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பர்ஸ் அமௌண்டா இருக்கு. பர்ஸ் அமௌண்ட் ஓகே, 100 கோடி ரூபாய்ல தான் நீங்க வந்து உங்களோட டீம் ஃபுல்லா வச்சுக்கணும். இப்போ ஒரு டீமுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிஎஸ்கே கிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு 5 பேரை ரீடைன் பண்றாங்க. அதுல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 கோடி போயிருச்சு அப்படின்னா ஆக்ஷனுக்குள்ள போறப்ப 60 கோடியோட தான் உள்ள போக முடியும். இதுதான் இது வரைக்கும் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து 115 கோடியிலேருந்து 125 கோடி இந்த ஸ்லாபுக்குள்ள வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது ஒரு டீமுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் 125 கோடி வரைக்கும் கொடுக்கலாம். இல்ல 120 கோடி இல்ல 115 கோடி கொடுக்கறதுக்கே சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இது ஆல்ரெடி முன்னாடியே பேசின ஒரு விஷயம் தான். வர்ற இயர்ல இருந்து கொஞ்சம் மேட்சஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அட் த சேம் டைம் salary பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு டீமுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின அப்டேட்டும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெய்சா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வர்ற 2025 ஐபிஎல்ல இருந்து ஒரு புது மாடல் ஒன்று கொண்டு வர்றாங்க. அதாவது ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7.5 lakhs வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு அமௌண்ட் கொடுத்து எடுத்துட்டு வந்திருப்பீங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ரா அமௌண்டா ஒரு கேமுக்கு 7.5 லட்சம் ரூபாய் கொடுக்க போறாங்க. சோ ஒரு பிளேயர் ஒரு சீசன் ஃபுல்லா விளையாண்டாங்க அப்படின்னா 1.05 crores வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஃபுல்லா விளையாண்டாங்க அப்படின்னா. இப்போ ஒரு பிளேயரை 12 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அவர் அந்த சீசன் ஃபுல்லா இருக்காரு அப்படின்னா அவருக்கு இன்னும் 1 கோடி ரூபாய் சேர்த்து 1.05 crores வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அண்ட் அதை தாண்டி இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரான்சைஸுக்குமே 12.6 கோடி ரூபாய் வந்து பட்ஜெட் ஒதுக்கி இருக்கதா ஜெய்சா ட்வீட் போட்டிருக்காரு. ஐ திங்க்
திங்க் நான் சொன்ன அந்த 115 120 இந்த கணக்குல வரும் தான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது வந்து அடுத்த நாளைக்கு தான் அஃபிஷியலி தெரியும். அண்ட் இந்த ஐபிஎல் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க போகுது அப்படிங்கிறது இதுல இருந்தே ரொம்ப நல்லா தெரியுது. பட் இந்த டைம்ல ஒரு சேடான நியூஸ் ஒன்று நடந்திருக்கு. முஷீர் கான் இருக்காருல்ல, எஸ், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சர்ஃப்ராஸ் கானோட தம்பி. ஓகே, அவர் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல அண்டர்-19 கிரிக்கெட் விளையாண்டாரு. அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உத்தரப்பிரதேசத்துல வந்து இப்போ அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. எஸ், ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் இந்தியாவோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல பயங்கரமான கிரிக்கெட்டர்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்டு நிறைய மும்பையில் விருதுகள்லாம் அவருக்கு கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் நடந்து அவரோட கழுத்து எலும்பு முறிஞ்சிட்டதா நியூஸ் வந்திருக்கு. சீரியஸ்லி ஒரு நல்ல கிரிக்கெட்டர், கூடிய விரைவில் இந்தியா ஆடுவார்னு எதிர்பார்த்த ஒரு கிரிக்கெட்டர், அவருக்கு இப்படி விபத்து ஆயிருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி அவர் திரும்பி வந்துருவாரு. ஆனா அடுத்த ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு அவரால் கிரிக்கெட் விளையாட முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அவர் நல்லா வரணும். ஓகே, உங்களோட கருத்து இந்த டோட்டல் வீடியோவை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். Until then, bye from this is VJ Money. Love you all. Stay safe மக்களே. நன்றி 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 நன்றி. வணக்கம். நன்றி.